சிங்கமும் அதன் கர்வமும். ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கார் என்ற சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதற்கு தான் தான் காட்டிலேயே பெரியவன், அழகானவன் என்ற மமதை. மற்ற விலங்குகளை கேலி செய்வதும் அவற்றின் உருவத்தை கிண்டல் செய்வதும் சிங்காரின் வழக்கம். இது ஒரு கீழ்மையான குணம். கிண்டல் செய்த சிங்கம் ஒரு நாள் ஒரு சிறிய சிட்டுக்குருவி தன் கூட்டை அழகாக கட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்த சிங்கார் பலமாக சிரித்தது. ஏய் குருவியே, இவ்வளவு சிறிய கூட்டை கட்ட இவ்வளவு நேரமா? உன்னால் என்னை போல கர்ஜிக்க முடியுமா? அல்லது என்னை போல கம்பீரமாக நடக்க முடியுமா? நீ மிகவும் பலவீனமானவள் என்று இழிவாக பேசியது. சிட்டுக்குருவி அமைதியாக, அரசே, உருவம் சிறிதானாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு என்று கூறியது. ஆனால் சிங்கார் அதை கேட்காமல் கிண்டல் செய்து கொண்டே சென்றது. அடுத்த நாள் சிங்கார் காட்டில் நடந்து சென்ற போது வேட்டைக்காரர்கள் விரித்திருந்த ஒரு வலைக்குள் சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயற்சி செய்தும் சிங்காரால் வெளியே வர முடியவில்லை. அதன் கர்ஜனை இன்று பயத்தில் இருந்தது. சிங்காரின் அலறல் சத்தம் கேட்டு அந்த சிட்டுக்குருவி அங்கே வந்தது. சிங்கம் அழுவதை பார்த்த குருவி உடனே தன் நண்பர்களான எலிகளை அழைத்து வந்தது. எலிகள் வலையை துண்டு துண்டாக கடித்தன. சிங்கார் விடுதலையானது. சிங்கார் இப்போது தலை குனிந்து நின்றது. சின்னஞ்சிறிய குருவிதானே என்று நான் உன்னை இழிவாக நினைத்தேன். ஆனால் என் உயிரை காப்பாற்றியது உன்னை போன்ற சிறிய உயிரினங்கள்தான். உருவத்தை வைத்தும் பலத்தை வைத்தும் மற்றவர்களை கேலி செய்வது என் கீழ்மையான குணம் என்று இப்போது புரிகிறது என்று வருந்தியது. அன்று முதல் சிங்கார் மற்ற விலங்குகளை மதித்து நடக்க தொடங்கியது. அதன் மனதில் இருந்த கெட்ட குணம் அகன்றது. இந்த கதையை மீறி யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. மற்றவர்களை இழிவாக நினைக்கும் குணத்தை அகற்றிவிட்டு அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மணி பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.